இப்போ எல்லாம் டைம் எத்தனை மணி முடிப்பாரு இந்த கேள்வி வந்துடும். அரை மணி நேரத்தில் முடிப்பாரா, 3/4 மணி நேரத்தில் முடிப்பாரா, இல்லை 1 மணி நேரம் எடுத்துக்குவாரா? இப்போல்லாம் அரை மணி நேரம் தான். அது மேலே போனாலே யாரும் காதில் வாங்கிறது கிடையாது. பசி வந்தால் 10 பறந்து போயிடும். ஆனால் கேட்குற மாதிரி இருக்கும். என்ன மெசேஜ் எடுத்தாங்க? முதல்ல 2 தாங்க எனக்கு புரிஞ்சுது, அதுக்கப்புறம் புரியவே இல்லை. தாக்கத்தோடு இருந்தால் தான் அது உனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நேரடியாக ஆண்டு வார்த்தை கடந்து போகலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம், 11 வாசிப்போம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். நடுவில் என்னது? இருதயம். இங்க ஆண்டு வாசம் பண்ணணும். ஒவ்வொருத்துக்கும் ஆண்டு இருக்காரா? சீயோன் குமாரத்தே, எப்பொழுது ஆண்டவர் உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாச்சுன்னா கெம்பீரித்து பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது. நீங்களாம் யார்? சீயோன் குமாரத்தி, தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, அவரோட வாசம் செய்யற பிள்ளைங்க. உங்களால் மட்டும்தான் துதிக்க முடியும், உங்களால் மட்டும் ஆராதிக்க முடியும், கம்பீரித்து பாட முடியும். அருமையா பாட்டெல்லாம் பாடினீங்க, எல்லாருமே மிக அழகா நன்றாக பாடினீங்க. அப்படி பாடும்போது தான் கர்த்தர் உன் நடுவில் வந்து வாசம் செய்வார். புரியுதுங்களா? நடுவெடுன்னு சொல்லுவாங்கல்ல, நடுவெடு சொன்னா உன் இருதயம். ஒரு பாட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல். நான் பாட மாட்டேன், நல்லா கேட்டு பாருங்க. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அவர் உன் நடுவே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாசனா உலாவணும்னு அர்த்தம். இனி அநேகர் வாழ்க்கையில் உலாவனாதான் ஆண்டவர் எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு உணர்த்தி காட்டிட்டே இருப்பாரு. அநேகர் வாழ்க்கையில் கிறிஸ்தனா இருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் இருக்க மாட்டாரு. ஆண்டவர் இருந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஆண்டு உனக்குள்ள இருந்தா உன் கையில எப்போதும் பைபிள் இருக்கும். ஆண்டு உனக்குள்ள இருந்தா உன் வாய் எப்போதும் துய்த்து கொண்டே இருக்கும். ஆண்டு உனக்குள்ள இருந்தா முழங்கால இருப்பீங்க. ஆண்டு உனக்குள்ள இருந்தா ஆலயத்து ஓடுவீங்க. ஆண்டு உனக்குள்ள இருந்தா ஊழியம் செய்வீங்க. உள்ள இருக்காரு, அதான் நீங்க வந்திருக்கிறீங்க. வராதவங்க எல்லாம் அவங்க இஷ்டம் போல ஜீவிக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும், அதாவது செவிட்டு விரியன் எவ்வளவு தான் வினோதமா ஊதினாலும் அது காதலை ஏறாது. அதனால பிரியமானவர்களே, அவர் உங்களுக்குள்ள உலாவ வேண்டும். லேவியராகமும் 20:26. வேகமா வாசிங்கன்னா சீக்கிரமா முடிப்பேன். லேவியராகமும் 20:26. இவன் நேரம் ஆகக்கூடாது. என்ன பண்றாரு? நான் யாரு? நான் பரிசுத்தமான ஆண்டவர். அந்த பரிசுத்த ஆண்டவர் நீ பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் உனக்குள்ள வாசம் செய்வாரு. நீ பரிசுத்தமா இருக்கணுன்றதை தான் ஆண்டவனை பிரித்து எடுத்திருக்கிறாரு. மற்ற ஜனங்கள் இருந்து கர்த்தர் பிரித்த நோக்கம் என்ன? நீங்க விசேஷமானவங்க, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நீ அவருக்கு சொந்தமானவங்க. உலகத்தில் இருந்தாலும் நீ உலகத்தான் இல்ல. ஏன்? நீ உலகத்தில் இருந்தாலும் உன்னை காண்கிறவங்க எல்லாம் இயேசுவை பார்ப்பாங்க. அதான் ஆண்டவனா பண்ற உனக்குள்ள உலாவணும். 26:12 வாசிங்க. லேவியராகமும் 26:12. மறுபடியும் சொல்றேன், நான் உங்க நடுவிலே உலாவி. நடுவிலே உலாவின்னு நான் மீண்டும் சொல்றேன், அவர் உங்களுடைய இருத்துல அவர் தங்கப்ப வாசம் செய்ய வேண்டும், உலாவ வேண்டும், உனக்குள்ள தங்கி இருக்க வேண்டும். அப்ப உனக்குள்ள ஆண்டு இருந்தா முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும்.
ஆண்டு உனக்குள்ள இருந்தா பயம் இருக்காது. ஆண்டு உனக்குள்ள இருந்தா வாழ்க்கையில குறைவு இருக்காது. இது அநேக வாழ்க்கையில ஏன் குறைவு கண்ணீர் வேதனை சொன்னாக்கா ஆண்டவர் பூர்ணமாய் தரித்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு உனக்குள்ள வாசம் செய்யவில்லை. அதாவது எப்ப பார்த்தாலும் குறைவு, நெருக்கம், பாடு, போராட்டம், பயம், திகில் இதெல்லாம் எதுக்காக வருச்சுனாக்கா அந்த ஆவியான உனக்குள்ள வாசம் செய்யவில்லை. இது இருதயத்தின் நடுவில் ஆண்டவர் உலாவலையும் சொல்லி பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடு, உன் ராஜா அனுப்பன நடுவில் உலாவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலாவுன்னு சொன்னாக்கா நீ பாடினா தான் உலாவ முடியும். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 22 வாசிங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த ஆமான் புத்திரரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் போதும், கர்த்தர் எழும்ப பண்ணினார். நீங்க பாடி துதிக்க ஆரம்பிச்சா சீயோன் குமாரத்தை கெம்பீரித்து பாடி துதிக்க ஆரம்பிச்சா அங்க ஆண்டு வந்துருவாரு. எதுக்காக? உனக்காக யுத்தம் செய்ய வருவாரு. இனி அனைவரோட வாழ்க்கையில துதிக்க வாயை திறக்க மாட்டேங்கிறோம். நான் பாடி ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தி, துதி செய்ய உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாததே எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அமைத்தையும் ஆமென். அல்லேலூயா. நேரத்துல பார்க்கும்போது யோசுவாவும் ஜனங்களும் அவங்க பாடி துதி செய்ய தொடங்கும் போது ஆண்டவர் வந்துட்டாரு. காரணம், நடுவில் உலாவற தேவன் எப்ப உலாவாரு? நீ துதிக்கும் போது, கம்பீரிக்கும் போது, பாடும் போது வருவாரு. இதுக்காக உனக்கு யுத்தம் செய்ய. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சும்மா இருக்கணும். சும்மா என்ன அர்த்தம்? ஐயா சொல்லிட்டாரு கம்முன்னு உட்கார விடாது. சும்மான்னு சொன்னாக்கா நீ துதிக்கணும், ஜெபிக்கணும், ஆராதிக்கணும். இதான் சும்மா இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ண? ஆண்டு சமூகத்தை உட்கார்ந்து ஒரே நிலையா, உன் எண்ணங்கள் சிதறக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது, ஒரே நிலையா இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா ஜெயம் கிடைக்கும். நீ பாடி பாருங்களேன், துதிச்சு பாருங்களேன், கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அப்போ 16:25 வாசிங்க. 16:25 வாசியத்தை தான் லேட் ஆகும் பைபிள் திருப்பத்துக்கு. இருமா அப்போ 16:25 16:16 நடு ராத்திரியில பவுலும் தேவனை துதித்து பாடினார்கள். நீ பாடி துதிக்கும் போது சடுதியா உனக்குள்ள உலாவற ஆண்டவங்க வந்துருவாரு. நீ துதிக்க ஆரம்பிச்சாலே எந்த இடத்த துதிச்சாலும் அங்க வருவாரு. எதுக்காக வருவாரு? உன் கட்டு அறுக்க, கதவை திறக்க, உன்னை வெளியே கொண்டு போக, உன்னை விடுவிக்க அங்க வருவாரு. அப்ப என்ன பண்ணும்? நீ பாடி துதிக்கணும். அவங்க எந்த நிலையில பாடினாங்க? அநேக அடிகளை அடித்த பிறகு கை கால் கட்டப்பட்ட நிலைமையில பாடி துதிச்சாங்க. எல்லாரும் கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு சத்தமா பாடினாங்க. அநேக அடி அடித்த பிறகு நீங்க நல்லா இருக்கும் போதே சத்தமா பாட மாட்டேன்றீங்க. என்ன பண்ணணும்? நன்றாக சத்தமா பாடணும். பாடும்போது அந்த இடம் அசைந்தது. ஆவியன் அங்க வருவாரு. உங்களுக்குள்ள வந்து உலாவ ஆரம்பிச்சுவாரு. ஏன் என் பிள்ளைங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என் நாமத்தை மையப்படுத்துறாங்க, கண்டிப்பா அவர் வருவாரு. வந்தா அந்த இடத்துல அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். புரியுங்களா? அப்ப வந்து உலாவணுமா, நல்லா பாடணும். உங்களுக்கு தெரிஞ்சுதான் எபிரேயர் 13:15 வாசிங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடின் கனி அதாவது ஆண்டுக்கு செலுத்துற காணிக்கையிலே மிகவும் முக்கியமானது, மேன்மையானது சொன்னாங்க. நீங்க துதிக்கிறீங்க பாருங்க, உதட்டின் வாசிங்க.
கனியாகிய சோத்திர பலி. என்னது? என்ன பலி செலுத்தணும்? இருக்கிற பலியிலேயே ஆண்டுக்கு உகந்த பலி சோத்திர பலி இங்க செலுத்தணும். அது செலுத்திங்கனாக்கா கண்டிப்பா அது போய் நடக்கும். யோசுவா 6:20 வாசிங்க. எக்கால ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து. கை தட்டுங்களா. எப்படி பண்ணுமா? மகா ஆரவாரமா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே லோவா போகுது. கையில மைக்கு கொடுத்தா கூட சவுண்ட் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஏன்னு தெரியல. நம்ம ஆளுங்க டல்லா தான் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் ஒரு தாகமாவோ ஒரு வாஞ்சா இருக்கிறது இல்லை. அது செத்து போன பாம்பு மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நல்ல வல்லமையா இருக்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்? அவங்க ஒண்ணுமே பண்ணல, ஆரவாரம் பண்ணாங்க, எக்காலத்தை ஊதினாங்க. எக்காலம் என்னது? ஊதுனா எல்லாருக்கும் கேட்கும், அந்த ஊருக்கே கேட்கணும். நம்ம பாடுறது நம்ம சபையிலே கேட்கலையே. அப்ப என்ன பண்ணோம்? எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க பாடும்போது சத்தமா பாடணும். நீங்க பாடும் பொழுது வார்த்தை உணர்ந்து நீங்க பாடணும். கடமைக்காக பாடக்கூடாது, கருத்து உணர்ந்து நீங்க பாட வேண்டும். எல்லாம் இடிந்து விழுந்தது. சீயோன் குமாரத்தையே கெம்பீரித்து பாடு. என்ன பண்ண? நடுவுல அவர் உலாவாரு. எப்ப உலாவாரு? துதிக்கும் போது உலாவாரு. நடுவுல உலாவுற தேவன். ஓகேவா? அடுத்தது ஏசாயாவுல 12:6 வாசிங்க. சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் முதல்ல அவர் உலாவுறாரு. இப்ப அவர் பெரியவரா இருக்கிறார். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் இவரு? இயேசு பெரியவர். அவர் கைவிட மாட்டார். இந்த உலகத்திற்கு எல்லாரையும் காட்டிலும் ஒரு பெரியவரா இருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்ல பாருங்க. நம்ம ஆண்டு எவ்வளவு பெரிய ஆண்டு சொல்லி ஏசி 6ஆம் அதிகாரத்தில் 1 வாசிங்க. 6ல 1 வாசிமா. ஆண்டவர் உயரமும் வீற்றிருந்தார். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டோட மகிமை இருக்கிறது. வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. தேவோட மகிமையினால் நிரம்பி இருக்கிற ஆலயம். இந்த இடத்துல பாடும்போது ஆண்டு வருவாரு. வந்துட்டா இந்த ஆலயம் நிரம்பி இருக்கும். அவர் பெரியவரா இருக்கிறார். எதுக்காக இங்க வந்திருக்காரு? அந்த பெரியவர் செய்யக்கூடிய காரியம் என்ன? வாசிக்கல. அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர். அந்த பயங்கரமான ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்ம ஆண்டவர் யாரு? அவ்வளோ பயங்கரமானவர். அந்த ஆண்டுக்கு என்ன பண்ணும்? பரிசுத்தர். அப்ப அவர் வரும்போது நீங்க எல்லாம் பரிசுத்தமாயிடுவீங்க. யாரையும் குறையா இருக்க முடியாது, பாவத்தில் இருக்க முடியாது, அக்கிரமம் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னாங்க, அந்த பரிசுத்தான தெய்வம் பெரியவர் நமக்குள்ள வந்திருக்கிறார். வந்தா அந்த இடம் அப்படியே அசைய ஆரம்பிச்சிடும். எல்லாம் என்ன பண்ணுங்க? எல்லா வாயும் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மாறாக தேவன் யார்? பரிசுத்த தேவன். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். மீன் குட்டி போட்டா மீன் தான் கிடைக்கும், அப்படிதானே? ஆனா பிரியமானல கலர் மீன், கலர் ஃபிஷ் இது பாத்தீங்களா, அது கோடு கோடா அதே குட்டி தான் போடும். அப்ப ஆண்டவர் இயேசு பரிசுத்தம் அடிச்சுனா நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். அவர் தங்க பெரியவர் அனுச்சுனாக்கா நீங்க பெரியவர் நீங்க தான் அப்படின்னா இருக்கும். பெரிய பெரிய காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறார்.
இங்க ஆண்டு எதுக்காக வந்திருக்காரு பாப்போம், வாசிங்க கீழே. பூமி அனைத்தும் ம். அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது ஆ. என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆ. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் ஆ. வாசலில் நிலைகள் அசைந்து அசைந்து புகையினால் நிறைந்தது. ஆ. அப்பொழுது நான் ஐயோ அதமானே ஐயோ நான் அதமானேன். இந்த நல்லவனிங்க நம்முடைய ஆலயத்துல மகிமன் ராஜா வந்திருக்கிறா, பெரியவர் வந்திருக்கா. எதுக்காக? உன் அசுத்தை போக்க. யாராச்சும் பாவத்துல சாபத்துல அக்கிரமத்துல குறையில வந்தா அதை நிவர்த்தி செய்யும்படியாக ஆண்டு வந்திருக்கிறா. ஐயோ நான் அதமானேன். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அப்ப கவனிங்க, தேவ சமூகத்தில் அசுத்த உதடா யாராச்சும் இருந்தா உதட சுத்தமாக்க ஆண்டு வந்திருக்கிறாரு. உன்னை கழுவி உன்னை பரிசுத்தமாக்க வந்திருக்காருமா. அப்ப தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் சுத்தமா இருக்கணும். நீங்க பாடுறீங்க, இங்க ஆண்டவர் பாடி துதிச்சுட்டு வெளியே போய் சினிமா பாட்டு பாடக்கூடாது. அவருடைய சாயலை தரித்து கொண்டு வெளியே போயிட்டு கோடு கோடா முடிய வெட்டி கூடாது, காதல கம்மல் போடக்கூடாது. புரியுதுங்களா? யார் ஆண்டவர் அப்படியே உரித்து வைத்திருக்க வேண்டும். புரியுதா? நம்முடைய அற்பமான சரீரத்துல ஆண்டோட மகிமையான சரீரத்துக்கு ஒப்பா வைத்திருக்கிறார். அப்படியே அடிச்சுன்னா என்ன பண்ண முடி ஷார்ட்டா வெட்டுங்க. ஆண்கள்லாம் காதல கம்மல் போடக்கூடாது. நீ வெளியே போன பிறகு உங்க ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்தாதீங்க, ஆண்டை பிரியப்படுத்துங்க. ஓகேவா? அதே போல நம்மளோட வஸ்திரம் எப்படி இருக்கணும்? ஒழுங்கா இருக்கணும். லேக்கன் பிசாசு பிடிச்சுவன் புத்தி தெளிஞ்ச பிறகு அவன் வஸ்திரம் தரித்தான். என்ன வஸ்திரம்? தகுதியான வஸ்திரம் தரிக்க வேண்டும். அறவரை அறுக்கக்கூடாது. ஆண்டவரை தங்க தரித்திருக்க வேண்டும். வாசிங்க. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். அப்ப நல்லவனிங்க, இந்த இடத்துல யார் அசுத்தமா இருக்க கூடாது. எல்லா ஜனமும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். எதுக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுறோம்? இது போல நம்ம வெண்மையா பரிசுத்தமா இருக்கணும் சொல்லிதான் வெள்ளை ட்ரெஸ் போடுறது. புரியுதுங்களா? நீ ஆரம்பத்துல எப்படியே இருந்திருப்பீங்க, சத்தியத்தை கேட்க 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 உனக்குள்ள மாற்றம் வரணும். நீங்க என்ன ஆண்டு வார்த்தை கேட்க 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 என்ன பண்ண சாயல் மாறணும். புரியுதுங்களா? நீ என்ன பண்ணு, இந்த ஆலயத்துல அடிக்கடி கோச்சு கூடாது. நீ மற்றவங்க யாரையும் பார்க்க கூடாது. நீ ஆண்டுக்கு பயந்துதான் ஆலயத்துக்கு வரணும், யாரையும் பார்க்க வரக்கூடாதுங்க. தேவன் ஆலயத்தை தேவன் இருக்கிறார், அவர் மட்டும் தான் பார்க்கணும். அவர் தான் பேசுகிறார். என்னை கொண்டு பேசுவாரு, ஐயா கொண்டு பேசுவாரு. பேசும்போது நீ என்ன பண்ண, கிளியர் பண்ணிக்கணும். என்ன குத்தி குத்தி பேசுறாரு, எல்லாம் எனக்கு வேணும், யாரும் எதிரி கிடையாது. ஆண்டவர் பேசும்போது சில வேளையில கொத்தி தான் எழுப்படுவாரு. அது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாசிமா. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. இப்ப தேவட ஆலயத்தை வந்திருக்கிறீங்க, யாரை பார்க்கணுமா? சேனையின் கர்த்தரவும் கண் காணணும். அப்ப காணாத காரணம் என்ன? கண்ணு கெட்டு போயிருக்கிறது, அது பாவத்தில் இருக்கிறது, இச்சையில் இருக்கிறது. என்ன பண்ண, தேவட ஆலயத்தை வந்தா யாரை பார்க்கணும்? சேனையின் கர்த்தரை பார்க்கணும். அப்ப என்ன பண்ணும்? ஆண்டவரே எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும், என் கண் தெளிவா இருக்கணும். சொன்னாங்க, நம்முடைய கண்களுக்கு கலிகம் போடணும். ஆண்டவரே உண்மையை நான் நோக்கி பார்க்கணும். சாதாரண ஒரு குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்களே, நேர் பார்வையா இருக்கணும். அவரையே நோக்கி பார்க்கணும், வேற காரியத்தை நோக்கி பார்க்க கூடாது. கண்கள் கண்டது. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்து புரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு. அதனால் வாயை தொட்டு. வாய் என்ன பண்ணும்? இது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், தகாத வார்த்தை பேசியிருக்கோம். இனிமே அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய வாய், உன் நாவு சுத்தமா இருக்கணும். கர்த்தரை துதிக்கிறதான இந்த நாவ் தூஷண வார்த்தையில் வரக்கூடாது. இது எத்தனை பேர் என்ன மாதிரி பேசுறாங்க தெரியுமா? சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஞானமா பேசணும்னு நினைப்பு. சரியான கேள்வி கேட்டங்க நானு. அந்த நாவை என்ன பண்ண, நீ சுட்டெரிக்க போறாரு. சில பேர் என்ன பண்ணாங்க, இதோ வரேன் இரு, எங்க சித்தி அனுப்புறேன், இதோ போ வரேன் இரு, எங்க அத்தி அனுப்புறேன். எதுக்கு? அது வாயாடி. புரியுதா? அந்த மாதிரி வாயாடிலாம் இருக்கக்கூடாது. தாழ்மை தரித்துக் கொள்ள வேண்டும். புரியுதா? நெருப்பு தழல் என்ன அர்த்தம்? அந்த நெருப்பு நாக்கில் வந்து என்ன ஆகும்? வெந்து மாறிடும். இனிமே கர்த்தரை தான் துதிக்கணும். யாரோட பேசினாலும் அன்பா தான் பேசணும். ஓகேவா? அதுக்காகத்தான் என்ன பண்ண, நெருப்பு தழல் கொண்டு வந்து உதடு தொடுனால அக்கிரமம் நீங்கி அவ்வளவுதான், பாவ நிவர்த்தி ஆகணும். ஆலயத்துல வந்தா பாவத்தோட வரக்கூடாது.
நீ பாவத்தோட வந்தா ஆண்டு உன்னை நோக்கி பார்க்க மாட்டாருமா. அப்ப என்ன பண்ணும்? பரிசுத்தமாகணும். புரியுதுங்களா? சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, உன்னுடைய நடுவில் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். புரியுதா? அதனால என்ன பண்ணுச்சுன்னா, அவர் நீங்க சொல்லுங்க, தேவாலயத்தோட பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாம் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், இந்த உலகத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரிய ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இருக்காரா? சொல்லுங்களேன், இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். உனக்குள்ள ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஓசியா 11:9. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயீமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் தேவனாய் இருக்கிறேன். நானும் நடுவிலுள்ள பரிசுத்தர். நான் நடுவில் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு போதும். நான் உன் நடுவில் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். உன் நடுவில் எப்படி இருக்காரு? பரிசுத்தமா இருக்கிறாரு. ஆனா நீயும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஒரு அம்மா சொல்றாங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, வாசிங்க. புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான். நம்ம இடத்துல எப்போதும் வந்து போகிற மனுஷன் யாருன்னு சொன்னா பரிசுத்தம் சொல்லி காண்கிறேன். சூனியமையால் சொல்றாங்க, நம்ம இடத்துல எப்போ வருவாரு அந்த மனுஷன் யார் தெரியுமா? பரிசுத்தவான். உன் நடுவே ஆண்டவர் பரிசுத்தமா ஏன் இருக்காரு தெரியுமா? உனக்கு அற்புதம் செய்ய. அவங்க யாரு? அவங்க இடத்துல சுகமா வாழ்ந்தாலும் அவங்களுக்கு குறை இருந்தது, குழந்தை இல்லை. ஆனா அந்த பரிசுத்தவான் 16 வாசிங்க. 16. அப்பொழுது அவன் ஒரு தான உட்பது கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து. அவ்வளவுதான். பரிசுத்தவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை நீங்க அக்செப்ட் பண்ண ஏத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். இனி தடை இருக்காது, இனிமே குறைவு இருக்காது, மலட்டுத்தன்மை இருக்காது. அப்ப கர்த்தனை பண்ணாரு, உங்களை உயிர்ப்பித்து உங்கள் நிமித்தமாக ஆத்துமாக்களை தருவாரு. தருவாரு, தர மாட்டாரா? தருவாரு, கண்டிப்பா தருவாரு. ஒரு உற்பத்தி கால திட்டத்துல சொன்ன அடுத்த நிமிஷமே என்ன பண்ணாங்க? அதிசயத்தை காண்றாங்க. அப்ப உனக்குள்ள அந்த நடுவில் அந்த பரிசுத்தர் ஏன் எதுக்கா வந்து சொன்னாக்கா? உனக்கு அதிசயம் செய்ய, செத்து பண்ண உயிர்ப்பிக்க. புரியுதா? ஒரு வயசா இருக்கலாம், கவலைப்படாதீங்க, வாழ்வதை மீண்டுமா தருவாரு. உன்னை எல்லாரும் பார்த்துல உயர்த்துவாரு. செய்வாரே, செய்ய மாட்டாரா? அவர் தான். அவர் யார்? பரிசுத்தமானவன் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, நீ தொடர்ந்து வாசினாக்கா அந்த குழந்தை செத்து பண்ண உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா பிரியமானவர்களே, வாழ்க்கை இதெல்லாம் செத்து போய் கிடக்குது. அதெல்லாம் கர்த்தனை பண்ணாரு, உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால இந்த பரிசுத்தர் மத்தியில் இருக்கிறாரு. அப்ப நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தவனை அழைத்திருக்கிறார். நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லி அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணும்? நீ பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னாக்கா ஆண்டுக்குள்ள நீங்க இருக்கணும். அவரு நீங்க ஒன்னா இருக்கணும், யாரும் பிரிஞ்சு இருக்க கூடாது. நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னு சொன்னாக்கா ஏசு எங்க இருக்கிறாங்க நீங்க இருக்கணும். ஏசு இல்லாத இடத்துல இருக்க கூடாது. புரியுங்களா? ஏசப்பா எங்க இருக்காரு? ஒரு முறை ஒரு ஆங்கில இந்தியன் அவர் என்ன பண்ணாரு? அப்படியே கால் நீட்டிட்டு அப்படியே என்ன பண்ணலாம்? பைபிள் வாசிச்சிருந்தாராம். ஐயா என்னங்கய்யா, நேரம் ஆலயத்துக்கு நேரம் காலை வச்சுட்டு பைபிள் படிக்கிறீங்க, இங்க ஏசப்பா இருக்கிறாரு. சரி, ஏசப்பா எங்க இல்லையா? அவங்க காலையை அப்படியே எடுத்து வந்து வையினாராம். அப்படி பிடிச்சாரு, இங்க ஏசப்பா இருக்கிறாரு. சுத்தி அங்க வச்சுட்டாராம். என்னடா, எல்லா இடத்துலயும் ஏசப்பா இருக்கிறாரு, எங்க இருக்காரு? புரியுதுங்களா? எங்க போனாலும் பயபக்தியா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாக்கா ஆண்டு மறந்துடாதீங்க. நீ பரிசுத்தமா இருக்கணும். நீ பரிசுத்தமா இருந்தா வாயில பிறக்கிற வார்த்தை கண்டிப்பா அற்புதம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? 1 ராஜாக்கள்ல 17ஆம் அதிகாரம் எடுங்க, கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷர் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும்
ம். இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பரிசுத்தவனா இருந்தா அவன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை உண்மையா இருக்கும். அவங்க சொன்னா பஞ்ச நாட்கள்ல கண்டிப்பா அற்புதம் நடக்கும், மழை வரும். புரியுதுங்களா? அப்ப வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் நீ சொன்ன காரியம் அப்படியே வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப உன் நடுவில் எப்படி இருக்கிற ஆண்டவர்? பரிசுத்தராக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இன்னொரு காட்டு சொல்ல பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 15-16. உன் நடுவில் இருக்கிற ம். தேவனாகிய கர்த்தர் ஆ. எரிச்சலுள்ள தேவனாகிய கோடு போட்டுங்கம்மா. அன்பானவர், இரக்கமல்லவர், மன்னிக்கிறவர் தான். ஆனா எரிச்சலுள்ள தேவன். உன் நடுவில் இருக்கிற தேவன் யார்? எரிச்சல தேவனாய் இருக்கிறார். எதுக்கு அவருக்கு கோபம் வருது? வாசிங்க கீழே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல ஆ. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பீர்களாக. கவனிங்க, ஆண்டவருக்கு பரீட்சை பார்க்கறது பிடிக்காது. கிடைக்குமா கிடைக்காதா? கல்யாணம் ஆகாதா? குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா? எஸ்தர் போராடி என்ன பண்ணாங்க? நம்ம எஸ்தர் சொல்றேன், கண்ணீர் விட்டாங்க, நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு ஜீவன சாட்சிய கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அதே போலதான் எல்லாரும் வாழ்க்கையிலையும் நீங்க என்ன ஆண்டு சமூகத்தை ஓடி வரணும். அவர் தான் பரீட்சை பார்க்க கூடாது. கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம் வரக்கூடாது. அடிக்கடிக்கு சீசு சொல்ற காரியம் அதுதான். ஒரு சம்பவத்தை வாசிங்க. மத்தேயு 14:30-31 வாசிங்க. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி மெல்லமா 14:30. காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அழுத்து போகையில் அமுது போகையில் ஆ. ஆண்டவரே என்னை ரட்சியும் என்றார். ஆ. உடனே இயேசு ஆ. கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசிவே. நல்ல கவனிங்க, நீ இயேசு கூட தான் இருக்கிறீங்க, ஆனா உனக்குள்ள அற்ப விசுவாசம் இருக்கிறது. கேட்டா சொல்வீங்க, நான் யாரு கூட தெரியுமா? நான் யாரோட பிள்ளை தெரியுமா? தெரியும், இயேசு கூட தான் இருக்கிறேன், அவரு கூட தான் ஊழியம் செய்யுங்க. ஆனா உனக்குள்ள அற்ப விசுவாசம் இருக்கிறது. இருந்தா மாத்தீங்க. ஆண்டோட பிள்ளைக்குள்ள அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது, பூர்ண விசுவாசம் காணப்பட வேண்டும். அடுத்தது, ஏன் சந்தேகப்பட்டீங்க? புரியுதா? நீங்க ஆண்டோட பிள்ளைங்க, அவரு கூட தான் இருக்கிறீங்க, ஊழியம் செய்றீங்க, கண்ணார் அற்புத அடையாளத்தை பாக்குறீங்க, என்றாலும் உங்களுக்கு சந்தேகம் 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 இது இருக்கக்கூடாது. நிறைய பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, படிக்காமலே என்ன பண்ணுவாங்க? பிரேயருக்கு போயிடுவாங்க. நான் அந்த பிரேயருக்கு போறேன், படிக்காம பாஸ் பண்ண முடியாது. நீ எத்தனை பிரேயருக்கு போனாலும் சரி, படிக்காத பட்சத்துல பாஸ் பண்ண முடியாது. நிறைய பிள்ளைங்க வருவாங்க, எல்லாம் மக்கு, எங்க போறீங்க? பிரேயருக்கு போறோம். எதுக்கு? பாஸ் பண்ணணும். படிச்சியா? படிக்கல. படிக்காத பட்சத்துங்கள எத்தனை ஊழியக்காரன் ஜெபம் பண்ணலாம், உனக்கு வெற்றி கிடைக்காது. படிக்கணும் உட்கார்ந்து. எனக்கு இது பிடிக்கல, அது பிடிக்கல, தமிழ் ஏறல, உட்கார்ந்து படி, ஆண்டோட ஆலோசனை கேளு, ஞானத்தை கேட்டு வாங்கிருக்கீங்க நீங்க. காரணம், அவர் எரிச்சல தேவனாய் இருக்கிறார். அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. மறுபடியும் அது வாங்க. உபாகமம் 6:16 வாசிங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16. செய்தது போல ஆ. உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆ. உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் ம். அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. கருத்தாய் கைக்கொள்வீர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எரிச்சல தேவனாய் இருக்கிறார். அவர் எதுக்காக எரிச்சலாவார்னு சொல்லி பார்க்கும்போது 14 வாசிங்க மேல. தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு ம். உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு ஆ. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்ற. அதுதான் ஆண்டவருக்கு எரிச்சல் வரும். அந்நிய தெய்வத்தை அவர் அல்லாம வேற காரியத்தை நீ நமஸ்கரிச்சா வணங்கினா அவருக்கு கோபம் வரும். வேற எதுக்கு ஆண்டு கோபப்பட மாட்டாரு. அவர் விக்கிரக ஆராதனை மட்டும்தான் பயங்கரமா வெறுப்பாரு. அதான் எரிச்சல தேவனாய் இருக்கிறார். அது என்ன ஆச்சுன்னா, என்னை காட்டு வேற யாரையும் நேசிக்க கூடாது. ஒருத்தவங்க சொல்றேன், 1 ராஜாக்கள்ல
11ஆம் அதிகாரம் எடுத்துங்க. 11 9 வாசிடா. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலொமோனுக்கு 2 விசை தரிசனமாகி தப்பு செய்யும்போது ஆண்டு என்ன பண்ணுவாரு? எச்சரிப்பு தருவாரு, தரிசனம் ஆகாரு. அப்ப என்ன பண்ணணும்? உடனே திருத்திக்கணும். 2 விசை சாலமோன் தரிசனம் ஆகிறாரு. அந்நிய தெய்வத்தை பின்பற்ற வேண்டாம். நீங்க ஆரம்ப நாட்களை பார்க்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்ப நாட்களை கர்த்தருக்கு அன்பு கூர்ந்தான் சாலமோன். இப்போ என்ன பண்றாரு? அவருக்கு பாத்தீங்கன்னா 700 சொல்லுங்க மறுமணவாட்டி மொத்தம் எவ்வளோ? 1000. 700 பிளஸ் 300 1000. அவங்க என்ன சொன்னதான் கேட்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? என் நேசித்து உண்மைன்னு சொன்னாக்கா எங்க கோயிலுக்கு வா. நிறைய பேர் அப்படிதான், நான் போய் மாத்திடுவேன். என்னத்தை மாத்துவேன்? நீ ஆன்மீகத்தில் பிணைக்க கூடாது. ரட்சிப்பு நம்ம கையில் இருக்குது. ஏன் உன் சூழ்நிலைக்கு ஜனங்களை ரட்சிக்க மாட்டியா? நான் போய் மாத்திக்குவேன், நீ தான் மாறுவ. ஏமா மாறிட்டு? அவர் சொல்றாரு. இவரு இடையில வந்த உறவே அவர் சொல்றாரு, அவர் கீழ்ப்படிடுமே. அப்ப ஆண்டு சொல்ல கேட்க மாட்டியா? அவரு நல்லா போட்டு என்ன பண்ண இருக்குவாரு அவரு. அப்புறம் பார்த்தா லைனா போட்டு வச்சுக்கோம். அவரை தான் விரும்புறாரு. ஏசு விரும்புவதை செய்ய மாட்டியா? ஆலயத்துக்கு போவான்னு சொல்லிட்டாரு. நீ எப்படி மாத்துவ? இப்ப என்ன பண்ண? எச்சரிப்பு தருவாரு. மகனே, நீ போற பாதை சரியில்லை, நீ இருக்கிற இடம் சரியில்லைப்பா. வாசிமா. அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தோம் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். புரியுதுங்களா? நீங்க ஒருவேளை விக்கிரத்தை வணங்கி இருந்தா மறைவா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, மறைவா இருந்துச்சுன்னா ஆடி மாசத்துல தாய் வீட்டுக்கு போகும். திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன், ஓகேவா? ஓகே. ஆயுத பூஜைக்கு பொறி வாங்கிட்டு வரும். தீபாவளிக்கு பண்டு கட்டிட்டு பட்டாசு வாங்கிட்டு வரும். இதெல்லாம் என்னது? எல்லாத்தையும் கொஞ்சம் ஒட்டிக்கிடுது. பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணோம்? பொங்கல் நீங்க வந்து சாட்சி சொல்லும். இதெல்லாம் மாத்தீங்க. ஓகே, வாசிமா கீழே இப்போ. ஆகையால் கர்த்தர் சாலொமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கைகளையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி. யாராச்சும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சா, ஆண்டவரை நேசிக்காம வேற யார்த்த நேசித்தா, ஆண்டு என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் பிடிங்கிடுவாரு. இனிமே ராஜாவான் இருக்க முடியாது. அதை பிடுங்கி உன் ஊழியக்காரங்க கொடுத்துருவாரு. இறைவனுக்கு கொடுத்துட்டாரு. அதை புரியுதுங்களா? அதனால பிரியமானவர்களே, ஆண்டவர் எரிச்சலோ தேவன். அவர் எரிச்சல் வந்தா உன்னால வாழ முடியாது. அவர் எரிச்சல் வந்தா நீ ராஜாவா இருக்க முடியாது. அவர் எரிச்சல் வந்தா மறுபடியும் நிமிர முடியாது. புரியுங்களா? அவர் யார்? எரிச்சல நடுவில் எரிச்சல தேவனாக இருக்கிறா. பிடிவார், எல்லாத்தையும் பிடிவாரு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? கடைசி ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், எடுத்துக்கொள்வோம். செப்பனியா 3:17 வாசிங்க. 3:17. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் போதும். அடுத்தது யார் தேவன் நடுவில் இருக்கிறார்? அவர் வல்லமுள்ளவர். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். பாட்டு எனக்கு ஸ்டார்டிங் தான் தெரியும். வல்லமையின் ஆவியானவர் ஒரு அடி பாருங்க, பாருமா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு. வல்லமையின் கொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால
உனக்குள்ள இருப்பவர் யார்? வல்லமையின் தேவன். ஆமென். அந்த வல்லமையின் தேவன் என்ன பண்ணுவாரு? தம்முடைய வல்லமையினால செங்கடல் ரெண்டா பிளப்பாரு. ஹalleluya. தம்முடைய வல்லமையினால அக்கினியை இறக்குவார். ஆமென். தம்முடைய வல்லமையினால யோர்தானை பிண்டு போக செய்வார். ஹalleluya. தம்முடைய வல்லமையினால எரிகாவை தகர்க்க செய்வார். ஹalleluya. தம்முடைய வல்லமையினால பார்வோனின் சேனைகளை கத்த அழித்து போடுவார். ஆமென். அந்த வல்லமையின் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கணும். அவர் நடுவில் எப்படி இருக்காரு? வல்லமையாய் இருக்கிறார். வல்லவரின் காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஒருவேளை ஆண்டவரே என் வாழ்க்கையில அதிசயம் நடக்கலையே, அந்த ஆண் உனக்குள்ள வந்துட்டாருன்னா வல்லமையின் ஆவியானவர் வந்துட்டா உனக்கு அற்புதம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஆமென். ஹalleluya. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 16 கொஞ்சம் வாசிங்க. இயேசு ஓய்வு நாளிலே ஆ. சுஸ்தமாக்கினபடியால் ம். ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஆ. ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாளில் போதும். இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ 10 வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 10 வாசிங்க. ஓய்வு நாளில் ஆ. அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். ஜெப ஆலயத்துல அன்னைக்கு தான் ஆண்டவர் போதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது 18 வருஷமாய் ஆ. பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். ஆ. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். எத்தனை வருஷமா? 18 வருஷம். சத்தமா சொல்லுங்க. 18 வருஷமா. 18 வருஷமா போறாங்க. ஆனா அந்த ஆலயத்துல வல்லமையின் ஆவியானவர் இல்லை, வல்லமையின் தேவன் இல்ல. இல்லாதனால அற்புதம் நடக்கல. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகாம ஆலயத்துக்கு போறாங்க. முறுமுறுக்கல, காடு சொல்லல, நம்பிக்கையோடு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த வல்லமையின் தேவன் வருவார், எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லி தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜபாலய தலைவன் என்ன பண்றாரு? கேள்வி கேட்கிறாரு. அவங்க சுகமானது அவனுக்கு பிடிக்கல. மற்ற நாட்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சுகமாகிட்டு போங்க என்று சொல்லி எல்லாரும் துரத்துறாரு. அதனால பிரியமானவர்களே, நீங்க என்ன பண்ணும், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். எதுக்காக? உன்னை சந்திக்க, உன்னை தேடி வந்திருக்கிறார். வாண்டடா வந்திருக்காருமா, வழிய வந்திருக்கிறாரு. எதுக்காக? உனக்கு அற்புதம் செய்ய, உன்னை தொடுபடியா வந்திருக்கிறாரு. நீ ஒருவேளை கூடிக்கு போய் குறுகி போய் வந்திருக்கிறியா? அவங்களால நிமிர முடியாது. எவ்வளவு பேர் திட்டிருப்பாங்க, கூனி 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 என்று சொல்லி மனசு நொந்து போயிருப்பாங்க, வேதனையா இருப்பாங்க. ஆனாலும் ஆலயத்தை விடல. ஒரு வாரம் கூட அவங்க லீவே போடல, கட்டடிக்கல. எல்லாம் திட்டுறாங்க, முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் அப்படிதான். இல்லக்கா நான் வந்தாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா அவங்க காதிலே வாங்கல. வாசிமா இப்ப 11 வாசிங்க. இயேசு அவளை கண்டு கண்டு கவனிங்க, நீங்க வந்துட்டீங்களா? முதல்ல அவர் காண்கிற தேவன் உன்னை கண்டு. இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த ஆலயத்துல. ஆனா அந்த 18 வருஷமாய் பயணப்படுத்துற அந்த ஆவியை கொண்ட அந்த ஸ்ரீ இங்க இருக்க கண்டு இன்னைக்கு அவனை பார்க்க வந்திருக்கிறாரு. மனசு வந்து போய் என்னை விசாரிக்க யாருமே இல்லை, ஹalleluya. இது வியாதியிலும் சுகம் கிடைக்காதா, என்னை பிசாசு போட்டு அலைக்கழிக்கிறானே என்று சொல்லி பல நாட்களாக வேதனையோடு இருக்கிறீங்களா? இப்ப ஏசப்பா வந்துட்டாரு. கண்டு தம்மிடத்தில் அழைத்து உன்னை அழைக்கிறாரு. தமிழத்தை அழைத்து, அதாவது அவங்களுடைய கூனி குறுகி போயிருக்கிறாங்க, கூணா இருக்கிறாங்க. வாமான்னு கூப்பிடுறாரு. நீ என்ன பண்ண உடனே நீயே வந்து தொட்டி ஜெபம் பண்ணு. அப்படிலாம் சொல்லல. அவங்க அழைத்த உடனே அவங்க பலவீனத்தை பார்க்கல. இயேசு அழைச்சா உடனே ஓடி வந்துடணும், லேட் பண்ணக்கூடாது. அழைத்து யார? அவங்க மட்டும்தான் அழைக்கிறாரு. காரணம், அவங்க ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகல. அத்தனை ஆண்டு காலமாக ஒழுங்கு ஆலயத்து வராங்க. யாரை பார்க்கறதுக்கு? பாஸ்டர் பார்க்கறதுக்கு கிடையாது, ஜபால தலைவனை பார்க்கறதுக்கு இல்ல, ஆண்டவரை பார்க்கறதுக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு தேடி வருவாரு, என் வாழ்க்கை மாற்றுவாரு, என் பலவீனத்தை மாற்றுவான்னு சொல்லி நம்பிக்கையோடு அங்க வந்தாங்க. ஆனா அந்த நம்பிக்கை வீணா போகவில்லை. அழைத்து யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்குதோ எல்லாவற்றையும் மாற்றி நீங்க அடியோடு வந்தீங்கன்னா எப்படி போவீங்க? சந்தோஷமா போவீங்க, மகிழ்ச்சியா வீடு போவீங்க. நீ கூணி குறுகி போய் போக மாட்டீங்க. போகும்போது நல்லா நிமிர்ந்து எப்படி போவாங்க? ஆரோக்கியமா போவாங்க. எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? உன்னை ஆச்சரியமா நடத்த போகிறார். ஆமென். அதிசயமா நடத்த போறாரு. நீ வெளியே போக என்ன பண்ணீங்க? என்ன கூணி கூணி சொன்னீங்கல்ல, நான் இப்ப எப்படி ஆயிட்டேன்? பலன் ஆயிட்டேன். ஏன்? அந்த வல்லமையின் தேவனுக்குள்ள வந்துட்டாரு. இனிமே எனக்குள்ள குறைவு இருக்காது. ஸ்ரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலைக்கப்பட்டாய் சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையில கை வைக்காது யாருங்க ஜெபம் வச்சுங்களேன். ஏன் பாஸ்டர் என் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணல? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய வல்லமையின் கரம், நம்ம கரம் எல்லாம்
என்ன கரம்? பாவமான கரம். இந்த கரத்தை வைக்கும்போது வைக்கலாம் கேட்குறீங்களே, என் மேல மட்டும் என் கை வச்சு ஜெபம் பண்ணல. என் கை வேணுமா ஆண்டு கை வேணுமா சொல்லுங்க? ஆண்டோட கை வல்லமையின் கரம், தொட்டா சுகம் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப கை வைக்கிறாரு, வைத்து உடனே அவள் நிமிர்ந்து லேட் ஆகுது. உடனே 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 யார் யாருக்கு லேட் ஆகுதோ, பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியலையே, நான் என்ன பண்ணுவேன், பெரிய அமௌண்ட் போட்டாங்களே, உடனே அவனுக்கு ஆண்டு பண்ண பணம் தேவை சந்திப்பாரு. அல்லேலூயா. கண்டிப்பா இல்லையா? சாட்சியெல்லாம் சொன்னீங்கல்ல, விசாலுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லையா? கண்டிப்பா பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். வேலைனாக்கா நான் சொல்றேன், ஃபில்அப் பண்றீங்க, எப்ப வேலை கிடைக்கும் சொல்லி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கணும் எவனோ அவன் கையும் பிரஸ் சாப்பிடுவான். என்ன பண்ணுவானா? கையும் பிரஸ் சாப்பிடுச்சுன்னா யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அப்பதான் அவன் கையும் பிரசத்தை உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு சம்பளம் கிடைக்கும்னு அர்த்தம். நம்ம தான் பயப்படுதே இல்லையே. பாட்டு மாட்டோம், நல்லா பாடுவோம். என்ன பாட்டு? பயப்பட மாட்டேன் நான், பாடுங்க. பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன். இயேசு கொஞ்சம் வாலி மேத்துங்க, திரும்ப சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், திரும்ப சொல்லுங்க. இயேசு என்னோடு இருப்பதனால், என் இயேசு காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம், அதனால் பயப்பட மாட்டேன் நான், பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். பயப்படுவீங்களா? அந்த வல்லமையின் ஆவியானவர் உனக்கு வந்துட்டாரு, உங்க நடுவில் அந்த உலவர். எதுக்காக? இனிமே நீ கூனி குறிப்பா இருக்க கூடாது. இனி நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மகளே, நீ தொடர்ந்து வந்துட்டே இரு. எதுக்காக வரியோ நீங்க தொடர்ந்து வந்துட்டே இருந்தீங்களா, ஆண்டவரை தேடி வருவார், உனக்காக வருவார், உனக்காக வருவார், உன்னைதான் அழைப்பாரு, உன்னை தொடுவாரு, நீ சந்தோஷமா போவீங்க. இன்னைக்கு எல்லாருமே யார் என்னென்ன காலத்துல பலமா இருக்கீங்களோ எல்லா பலனத்தை கத்த மாற்றுவார். ஓகேவா? மாற்றி வர மாட்ட மாட்டாரா? அவர் வல்லமை தேவன். தொட்டா அற்புதம், பார்த்தாலே அற்புதம். புரியுங்களா? அல்லது நீ தொட்டாலே அற்புதம் தான். வல்லமை புறப்பட்டதே இல்லையா? ஒரு வருஷம் மட்டும் வாசிங்க. மத்தியில சரி, மார்க் 5:25 வாசிங்க. மார்க் 5:25. உடனே அவள் ராஜாவின் இடத்தில் சீக்கிரமாய் வந்து, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அதுதான் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் முரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, வல்லமை புறப்பட்டது. நல்லா கவனிங்க. நீங்க தொட்டாலும் அவருக்குள்ள வல்லமனுக்குள்ள வரும். ஒண்ணு அவர் தொடணும், இல்லைன்னா என்ன பண்ண நீங்க சொல்லுங்க, அவரை தொடணும். அவர் தொட்டாச்சு, முதல்ல பார்த்தது அவர் தொட்டாரு. இந்த இடத்துல நீங்க தொடணும். தொட்டாலும் வல்லமை புறப்பட்டது. புறப்பட்ட உடனே அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. அந்த உதிர்க்கும் ஊரல் நின்று போனது. அதாவது சிறுக்குள்ள மிகவும் வேதியான ஒரு வியாதி, அந்த வியாதி விலகி போயிடுச்சு. இனிமே அவங்க தீட்டுன்னு எங்கேயும் ஒதுங்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஓரம் கட்ட அவசியமே இல்லை. நீ இயேசு பின்னாடி போகலாம். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தொட்டிட்டீங்க, நீங்க போகும்போது உங்களுக்கு ஆச்சரியம் தான், அற்புதம் நடக்க போகுது. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். முன்பு அப்படியே பலவீனமா வலி வேதனையோட வந்திருக்கலாம், ஆனா போகும்போது எப்படி ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. அவர் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டு. நீங்க சீஷரை நம்பினீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க.
இவ்வளோ ஜனம் நெருங்கிட்டு இருக்கும்போது என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்குறீங்களேன்னு சொல்லி ஏடோட கேள்விலாம் கேட்பாங்க. நேர ஆண்டுகிட்ட போயிடுங்க. ஆசிமா இது இயேசு இது செய்த வேலை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தம்மிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து, நீங்க என்ன பண்ண, அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. சமாதானம் போ, வேதனைக்கு எல்லா வேதனை நீங்க நீங்க போக போறீங்க வீட்டுக்கு. இனிமே வேதனை இருக்காது, இனிமே குறை இருக்காது, இனிமே எந்த விதமான கஷ்டம் இருக்காது. நீங்க போகும்போதே வேதனைக்கு சுகமா போறீங்க. ஓகேவா? இப்ப சொல்லுங்க, நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம முதல்ல நீங்க தலைப்பு என்னது? நடுவுல உலாவற தேவன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, நம்ம நடுவுல உலாவற தேவன். நம் நடுவுல பெரியவரா இருக்கிறா, நம் நடுவுல பரிசுத்தரா இருக்கிறா, நம் நடுவுல வல்லவரா இருக்கிறா. ஓகே, அப்ப என்ன பண்ணும்? உங்க நடுவுல இருக்காரான்னு சொல்லி பாத்துங்க. கண்கள் மூடுங்க. நல்ல ஆண்டவரே, எங்களோட மத்தியில வந்திருக்கிறீங்க. எங்க நடுவுல, எங்க ஆலயத்துல, எங்க இருத்துல நீங்க உலாவை கொண்டு கிருபைக்கு நன்றி. ஏசப்பா, தாவீது சொன்ன போல ஆண்டவரே, தங்க என்னை விட்டு பரிசுத்தவை எடுத்துக்கொள்ளாது இரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை விட்டு போயிட்டாக்க அந்த உலகத்துல யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது. அதனால பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அந்த பிள்ளைங்க காத்துக்கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைங்க தன்னை ஆராய்ந்து பார்த்து இயேசு நோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி திருப்தியாய் வாழ ஏசப்பா உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைங்க இங்கிருந்து போகும்போது சமாதானமாய் வேத நீங்க சுகமாய் போக ஏசப்பா உதவி சொல்லிக்கிறோம். இன்றைக்கு அறிவிப்பில் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் கேட்டு உங்களுடைய பிள்ளைங்க எல்லாத்திலையும் கலந்துக்குள்ள ஏசப்பா உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை அனைத்துக்குள்ள மாசுவத்து சாட்சியம் இயேசு நாமத்துக்கு.